சென்னை உள்பட 4 மாவட்ட மக்களை மிரட்டிவிட்டு சென்ற மிக்ஜாம் புயலின் தாக்கமே இன்னும் குறைந்த பாடில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே தென் மாவட்டங்களின் பக்கம் திரும்பியுள்ளது மழையின் கவனம். 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் தென் மாவட்டங்களை பற்றியும், மழையின் போக்கு எப்படி இருக்கும், எப்போது மழையின் தாக்கம் குறையும் என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென் மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சிதான் இந்த கனமழைக்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சுழற்சியானது தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் தென் மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்படும் நிலையில், சுழற்சியானது வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்றால் மட்டுமே மழையின் அளவு குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத மழையால் நெல்லை மாவட்ட மக்களின் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 93.2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி எந்த பக்கம் நகர்ந்து செல்லும் என்பதை பொறுத்துதான் மழையின் அளவை கண்காணிக்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.